ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன அப்டின்னா, பெண்களா பிறந்தாலே காலைல எந்திரிக்கிறாங்க. கல்யாணம் முடியறதுக்கு முன்னால ரொம்ப ஹேப்பியா இருந்திருப்போம். எதைய பத்தி யோசிக்கவே மாட்டோம். சமையல் கட்டு பக்கமே போயிருக்க மாட்டோம். பட் கல்யாணம் முடிஞ்ச பிறகு காலைல தூங்கி எந்திரிச்சோன்னா, ஐய்யய்யோ! காலைல என்ன சமைக்க? காலைல என்ன டிஃபன் செய்ய? தோசை செய்ய? இட்லி செய்ய? சப்பாத்தி செய்ய? பூரி செய்ய? அப்படின்னு யோசிக்கிறதே சில நேரம் போயிருது. அது மட்டும் இல்லாம காலைல சாப்பாடு செஞ்சு முடிச்சு, அப்புறம் சாப்பிட்டா ஆக்குறது, பாத்திரத்த கழுவி, மத்தியானம் என்ன செய்யணும்னு யோசிக்கணும். ஐயோ! இது செஞ்சா அவளுக்கு பிடிக்குமா? அது செஞ்சா பிடிக்குமா? ஐயோ! இப்படி சொதப்பிறக்கூடாதே! பார்த்து, பார்த்து, பார்த்து செய்வோம். அப்புறம் சாயங்காலம் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் செய்யணுமே அப்படின்னு சொல்லி அதையும் பார்த்து பார்த்து செய்வோம். எவ்வளோதான் பார்த்து 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 நம்ம செஞ்சாலும், குறை சொல்ல முடிச்சா அது நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குங்கிற விஷயம் பசங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சரி நமக்காண்டி காலைல எந்திச்சு, அப்புறமா அது அடுத்த நாள் அடுத்து அடுத்து அடுத்தடுத்து வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கா. நமக்காண்டி அவ ஓய்வே எடுக்க மாட்டேங்காளே! அப்படிங்கிற விஷயத்தலாம் நெனச்சு பார்க்க மாட்டுக்காங்க ஒரு சிலர். என் புருஷன நான் சொல்ல வரல. என் புருஷன்லாம் புரிஞ்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லாம பாராட்ட செய்வாங்கன்னும் சொல்ல முடியாது. ரொம்ப குறை சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த ஜிலேபிய பிச்சு போட்ட மாதிரின்னு சொல்லலாம். கொஞ்ச நேரம் எப்பமாச்சும் குறை சொல்லுவாங்க. எப்பமாச்சும் பாராட்டி புகழ்ந்து தள்ளுவாங்க. என்னோட கணவர் இந்த மாரி இருக்காங்க. உங்களோட கணவர் எப்படி இருக்காங்க? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.